வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வழங்கும் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு. தற்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதி வேளச்சேரி தொகுதி. இந்த தொகுதியில் 2011 மறுசீரமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தொகுதியாகும். இந்த தொகுதியில் 3 முறை தேர்தல் நடந்துள்ளது. இதில் ஒவ்வொரு முறையும் ஒரு கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. முதல் முறை அதிமுகவும், 2ஆம் முறை திமுகவும், 3ஆம் முறை காங்கிரஸ், அதாவது திமுக சார்பாக கூட்டணியில் இருந்த காங்கிரஸுக்கு வெற்றி இந்த மக்கள் கொடுத்துள்ளார்கள். கடந்த தேர்தலில் 2021 வெற்றி பெற்று சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த JM ஹசன் மௌலானா. இவர் 68,493 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 39.15% பெற்றுள்ளார். இரண்டாவதாக தோல்வியடைந்த அஇஅதிமுகவை சார்ந்த அசோக் 64,141 சதவீத அடிப்படையில் 36.66 வாக்குகளை பெற்றுள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த சந்தோஷ் பாபு 23,072 வாக்குகளையும், 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கீர்த்தனா 14,171 வாக்குகளை பெற்றுள்ளார். சதவீத அடிப்படையில் 8.10 பெற்றுள்ளார். அமமுக கட்சியை சார்ந்த சந்திரபோசு 1977 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோக்கு கிடைத்த வாக்குகள் 1742. இவர் வெற்றி பெற்ற வாக்கு சதவீதம் 2.49, அதாவது 4,352 வாக்குகளே வித்தியாசம். அதாவது அதிமுகவின் அசோக் மற்றும் ஹசன் மௌலானாக்கு இடையே உள்ள வாக்கு வித்தியாசம் வெறும் 4,352 மட்டுமே. இந்த வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரை ஹசன் மௌலானாவின் செயல்பாடுகள் மிகவும் திருப்தி அடைவதாக மக்களுடைய கருத்துக்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. களத்தில் மக்களை நாம் தொடர்பு கொண்டு அவர்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் இவர் மிகவும் நெருக்கமாக தொகுதி மக்களிடம் பழகுபவர். மக்கள் குறைகளை கேட்பதற்கென்று நாட்களை ஒதுக்கி அதற்காக இவர் செலவு செய்வது போன்ற விஷயங்களை மக்கள் மிகவும் திருப்தி அடைவதாக கூறுகின்றனர். இந்த தொகுதியில் இவருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. தற்போது 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பை பார்க்கலாம். அதில் முதல் இடத்தில் திமுகவின் கூட்டணிக்கு ஆதரவு அமோகமாக உள்ளது. 34% அடிப்படையில் மக்கள் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். 2ஆம் இடத்தில் அதிமுகவுக்கு 29% ஆதரவை தெரிவித்துள்ளனர். 3ஆம் இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய் அவர்களுக்கு 22% வாக்குகள் கிடைத்துள்ளது. 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பார்ட்டிக்கு 9% ஆதரவை மக்கள் தெரிவித்துள்ளனர். இதர கட்சிகளுக்கு 7% ஆதரவை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து நீங்கள் நமது சேனலை ஃபாலோ செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.